Hi, hello, welcome to Kovai Arusuvai Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சத்தான ராகி மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. என் சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே கீழ இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க மிகவும் சத்து மிகுந்த இந்த சிறுதானிய ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கங்க. ராகி புட்டு கூட சக்கரை சேர்த்தும்போது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு ராகி மாவை நல்லா கலந்துக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறமா மாவை பிசைஞ்சு விடுங்க. தண்ணி நிறையா தெளிச்சிங்கன்னா நம்மளுக்கு பிசைய வராதுங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். தண்ணி தெளிக்க கொஞ்சம் மாவு நல்லா கெட்டியாகுங்க. கட்டி சேராமல் அப்படியே நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் இப்படி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா பொலன்னு உடஞ்சிடணுங்க, கையில் ஒட்டாமல். இதுதாங்க பதம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எச்சா போச்சுன்னா கையில் பிடிக்கவும் வராதுங்க, கையிலலாம் ஒட்டும். அதனால் தண்ணி அளவாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கட்டி இருக்குங்க. அதை இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சுற்றி வர இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் உடஞ்சிரும். ராகி உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. ராகியில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. ராகி மாவை யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் செய்யலாங்க. ராகி மாவில் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டை மேலே வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தாங்க இட்லி தட்டத்தை மேலே வைக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ராகி மாவில் இந்த இட்லி பாத்திரத்து மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ராகி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ராகி மாவு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையை தண்ணியில் நினச்சிட்டு ராகி மாவை நல்லா இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க. ஈர கையில் நம்ம இப்படி தேய்க்கும் போது கையில் ஒட்டாமல் நல்லா வரணுங்க. அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இட்லி பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் கொட்டினதுக்கப்புறமா துணியிலலாம் கொஞ்சம் ஒட்டி இருக்குங்க. அது இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா உதிர்ந்துடும். 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க. தேங்காவை மிக்சியில் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காதுங்க. துருவி எடுத்து சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸ்பூனை வச்சு இதெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், இல்லை நிலக்கடலை கொஞ்சம் வறுத்து அதை பொடி பண்ணி இதில் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ராகி புட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் மார்னிங் டிஃபனுக்கு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா ஃபில்லிங் கொடுக்குங்க. ரொம்ப சத்தான சிறுதானிய கேழ்வரகு புட்டு அருமையாக வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிலாம் நீங்கள் அடிக்கடி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப எலும்புக்கு நல்லா வலுவாக இருக்குங்க. இந்த ராகி மாவு புட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்து நிறைந்த ராகி மாவு புட்டை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.